சூர்யா, என்னப்பா வேலையெல்லாம் இப்ப எப்படி போகுது? வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல டாடி. இல்லப்பா, முன்னாடிலாம் உனக்கும் வேலை கொடுக்குற ஆளுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல டாடி, அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க என்னைய. சூர்யா, காபி குடிக்கிறியாப்பா? இல்ல மம்மி, இப்ப காப்பி வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேனே. சரி பாப்பா, சாப்பிடுறியா? இல்ல மம்மி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நான் பசிக்கும் போது கேக்குறேன். சரிப்பா. எப்பா சூர்யா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்ப்பா. என்ன டாடி கேளுங்க. அது உன்னோட முதலாளி இருக்கிறாருல, அதான் அந்த லட்சுமணே. அவரு ஒரு அம்மா கூட்டிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு. யார் டாடி, லட்சுமி அம்மாவா? இல்லப்பா, நான் கேட்டதுக்கு சித்தின்னு சொன்னாரு. தலையெல்லாம் நரைச்சிருந்து. ஓ அவங்களா, அவரோட சித்தி தான்ப்பா அவங்க. ஆமாப்பா, அந்த பையனும் அப்படிதான் சொன்னான். அவங்க சித்தப்பாவோட ஒய்ஃபா. சரிப்பா, அவங்க எதுக்கு வந்தாங்க? அது அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்குதான். அது அவியலோட ரெண்டாவது மருமகளோட தங்கச்சியாம்பா. ஏதோ நெட்ட மாதிரின்னு ஒரு பிள்ளை இருக்குதாமே. ஆமாமா, அது அவங்க மருமக தான். அந்த பிள்ளையோட தங்கச்சி ஒரு பிள்ளை இருக்குதாம்பா. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்கணும்னு அவிய அம்மா சொன்னாப்லாம். அப்போ இவியலுக்கு உடனே வா நினப்பு தான் வந்துச்சான். அதான் இங்க மாப்பிள்ளை கேட்டுட்டு போறாவப்பா. என்ன மாப்பிள்ளை கேட்டாங்களா? ஆமாப்பா, அந்த பிள்ளை காலேஜ் படிக்குதான். நீ பாத்திருக்கியா? சூர்யா, உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேல் கொண்டு பேசலாம்ப்பா, இல்லைன்னா இதோட விட்டுறலாம். என்னப்பா சொல்ற, பேசலாமா? இல்ல டாடி, வேண்டாம். ஏன்பா, உனக்கு அங்கதான் வேலை செய்யறதுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டு பொண்ணையே கட்டித்தாரேன்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே வேலை பாருப்பா, யார் என்ன சொல்ல போறா? கொஞ்சம் சொந்தக்காரனா ஆயிருவ. இப்போ போறதோட இன்னும் உரிமையாவே அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்னப்பா சொல்ற? இல்ல டாடி, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. ஏன்பா, அந்த பிள்ளை நீ பாத்திருக்கியோ? நல்லா அழகா இருப்பான்னு சொன்னாவே. அழகாதான் இருக்கும், ஆனா எனக்கு பிடிக்கல மம்மி. ஏன்பா சூர்யா அப்படி சொல்ற? நாங்க பொண்ணு பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற, தானா வர சம்பந்தத்தையும் வேணாங்கிற. அந்த சரோஜினி பொண்ணா உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சு நாங்க பொண்ணு எல்லாம் கேட்டோம். கட்சியில பார்த்தா அதையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். உனக்கு கல்யாண வயசு வந்துச்சுப்பா. கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும், உங்க அம்மாவுக்கும் துணையா இருக்கும். பேர பிள்ளைங்க வரும், நாங்களும் கொஞ்சிட்டு சந்தோஷமா இருப்போம். வரவங்க எல்லாம் இவ்வளவு சின்ன பையனா உங்களுக்கு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. இதுவே ஒரு பேர பையன் எங்க கையில இருந்தா கேட்க மாட்டாங்கல்ல. என்னப்பா சொல்ற, கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல டாடி, அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். அந்த பொண்ணு வேண்டாம்னா வேற எந்த பொண்ணு தான்ப்பா வேணும்? அப்பா வேணா உனக்கு பொண்ணு பாக்கட்டுமா? வேணாம் டாடி. ஏன்பா வேணாம் வேணாங்கிற? தரகர்ட்ட சொல்லி அப்பா உனக்கு பொண்ணு பாக்குறேன். உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை வச்சுக்கலாம், என்ன சொல்ற? இல்ல டாடி, எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. சூர்யா, என்னப்பா இதெல்லாம்? எந்த பொண்ணு பிடிக்காதுன்னா என்ன சொல்ல வர? ஓ மனசுல வேற எதுவும் பிள்ளை இருக்கோ? மம்மி, நான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதுப்பா? எனக்கு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து மம்மி. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சூர்யா, இது ஏன்ப்பா சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குற? இந்த ஊருக்கு வந்த உடனே சொல்லியிருந்தா இப்ப கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஏன்ப்பா இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த? அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இல்ல டாடி, எனக்கு பிடிச்சிருந்தேன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் இத்தனை நாளா நான் அதை சொல்லல. சூர்யா, உன்னே பிடிக்காம ஒரு பொண்ணு இருக்குமாப்பா? நீ கேட்டனால அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பா. இத்தனை நாளா எதுக்குப்பா இதை மனசுக்குள்ளே போட்டு மறைச்சு வச்சிருந்தா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவது நாங்க போய் கேட்டிருப்போம்ல. இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போகல. அப்பாவும் நானும் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கட்டுமா? மஞ்சு, எதுக்கு அந்த பொண்ணை போய் கேட்கணும்? அவங்க வீட்டுக்கே நேரடியா போய் சம்பந்தம் பேசிடலாம். நீங்க சொல்றது சரிதாங்க. சூர்யா, அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுப்பா, அப்பாவும் நானும் போய் பேசிட்டு வரோம். இல்லனா 3 பேரும் போவோமா? இப்பயே கூட கிளம்புவோமா? ஐயோ மம்மி, இப்ப வேண்டாம், அது சரியும் வராது. நான் அந்த பொண்ணுகிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டுறேன் மம்மி, அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல பேசலாம். சூர்யா, திடீர்னு போய் நீ இப்படி கேட்டு அந்த பொண்ணு எதுவும் தப்பா நினைச்சிட போதுப்பா. டாடி, அந்த பொண்ணு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அதனால நான் கேட்ட தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசும்போது கேட்டுறேன் டாடி. அவங்க பிடிச்சிருந்துன்னு சொன்னாச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல போய் பேசுங்க, அப்பதான் சரியா வரும் டாடி. சூர்யா, நீ எப்பப்பா கேப்ப? இத்தனை நாளா கேட்கல, நீ எப்ப கேப்ப? கண்டிப்பா கேக்குறேன் டாடி. சரிப்பா, ஒரு வாரம் டைம் தரோம். அந்த பொண்ணாண்ட கேளு. அப்படியே உன்னால கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, டைரக்டா வீட்டுக்கே பொண்ணு கேட்டு போயிடலாம், என்ன சரியா? சரி டாடி. ஆமா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி? நம்ம வசதியா இல்லனா நம்மளோட பெரிய ஆட்களா? நம்மள மாதிரிதான் டாடி. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லப்பா, கட்டி தந்துருவாங்க. சரிங்க டாடி, நானும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். சூர்யா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாப்பா? உங்களை மாதிரியே ரொம்ப நல்ல பொண்ணு மம்மி. ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப பேச கூட மாட்டாங்க மம்மி.
அளவோட பேசுவாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனாலதான் ரொம்ப பிடிக்கும் மம்மி. சரிப்பா, உனக்கு பிடிச்சிருக்கன்னா அது நல்ல பிள்ளையா தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமகளா தான் நீ பாத்திருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்ப்பா, அப்பா அம்மாவை விட்டு எப்பவுமே தனி கொடுத்தட மட்டும் போயிடவே கூடாது, சரியா? போக மாட்டேன் மம்மி. சரிப்பா, அந்த பொண்ணுகிட்ட கேட்டு நல்ல முடிவா சொல்லு. வாயா போய் சாப்பிடுவோம். சரி மம்மி, சாப்பாடு எடுத்து வைங்க. எப்படியா அந்த வீட்டு பிள்ளைய வேண்டான்னு என் மகன் சொல்லிட்டான். அவன் பாத்திருக்க பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கும். என் பிள்ளைக்கு நல்லபடியா அந்த பிள்ளை கூட கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க ஏங்க மச்சான் மச்சான். சே, இது ஒரு இம்சை. ஆனா உனா வந்துருது. மச்சான் என்ன மச்சான், என்னன்னு கேட்டேன். நீங்க தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களோ? அத்தை சொன்னாங்க தாள தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நம்ம அங்க போய் தீபாவளி கொண்டாட போறோம்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, எங்க வீட்டுக்கு வர சம்மதிச்சிருக்கீங்களா? அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு பேசணும்? என்ன பேசணும்? இல்ல, நிஜமாலே எங்க வீட்டுக்கு நீங்க வரதுக்கு சம்மதிச்சிட்டீங்களான்னு கேட்க தான் வந்தேன். ஆமா, போறேன். வரலன்னா எல்லாரும் உடைய போறீங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே சொறையா இருக்கு. ஏன் மச்சான் கோவப்படுறீங்க? நீங்க இப்ப கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அத்தை சொன்னாங்க. இப்பயும் என்கிட்ட நீங்க கோவம் தான் படுறீங்க. கோவப்படாம உனக்கு கொஞ்சம் சொல்றியோ? மரியாதையா வெளியே போ. நானே டென்ஷன்ல இருக்கேன். மச்சான், இந்த மாதிரி நீங்க கோவப்பட்டா எங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். அப்புறம் அங்க எங்க அப்பாவும் அம்மாவும் வருத்தப்படுவாங்க. நீங்க நிஜமாலே மனசு மாறினா என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா வேண்டாம், நம்ம இங்கேயே இருப்போம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல மச்சான், நீங்க இன்னும் கோவத்துல தான் இருக்கீங்க. கோவம் போகலல்ல, அதனால நம்ம தலை தீபாவளிக்கு போக வேண்டாம். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலனா அவன் ரொம்ப பேசுவான், மிரட்டுவான் என்னைய. பேசாம விட்டா நார்மலா பேசுற மாதிரி நடிப்போம். என்ன பண்ணி தொலைக்க எல்லாம் தொலை எழுத்து. இங்க பாரு யாமினி, நான் கொஞ்சம் மேல கோவத்துல தான் இருக்கேன். அதுக்காக உங்க வீட்டுக்கு வரும்போது இப்படி கோவம்லாம் படமாட்டேன். நிஜமாவா மச்சான்? ஆமா யாமினி, கோவம்லாம் படமாட்டேன். அதனால தலை தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு போவோம். சரி மச்சான், நீங்க இவ்வளவு மனசு மாறினதே எனக்கு சந்தோஷம்தான். எங்க வீட்டுக்கு வாங்க, ஜாலியா இருக்கும். தீபாவளி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாலியா கொண்டாடி இருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு ஜாலியா நம்ம கொண்டாடலாம். மச்சான், உங்களுக்கு தான் கோவம் குறைஞ்சிட்டலாம். நான் இந்த ரூம்ல வந்து தங்கிக்கிடட்டுமா? என்ன முழுசா கோவம் குறையல, குறையும் போது சொல்றேன். நீ ஒரு ரூமுக்கு போ. சரி மச்சான். வந்துட்டா மச்சான் கொச்சானுகிட்டு. இவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு எத்தனை தடவை தான் இவகிட்டே சொல்றது. திரும்ப திரும்ப இழிச்சுக்கிட்டு வந்துடுறா. எந்த காலத்திலயும் இவ்வளவு மட்டும் நான் பொண்டாட்டியை ஏத்துக்கவே மாட்டேன். அவன் என்னை பத்தின உண்மையா யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுன்னா இவகிட்ட எல்லாம் நடிச்சுட்டு இருக்கேன். இல்லனா இந்த மூஞ்செல்லாம் பார்த்து நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவளும் ஆளும் மூஞ்சியும் இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இதை துரத்தி விட்டுட்டு துர்காவை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ, என்ன எதுக்கு இப்ப எனக்கெல்லாம் கால் பண்ற? ஹேய் சந்துரு, என் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா? நான் கூட என் நம்பரை டிலீட் பண்ணிருப்பேன்னு நினைச்சிருந்தேப்பா. பரவாயில்லையே, சேவ் பண்ணி வச்சிருக்க. என்ன சந்துரு, எப்படி இருக்க? யாரா சந்துரு? சூர்யான்னு கூப்பிடுறா நீங்க? சந்துருவா? சந்துரு? ஓஹோ, உன் பேரை உனக்கே பிடிக்கலையா? சூர்யாங்கிற பேருக்கு உன் மூஞ்சி செட்டே ஆகலடா. டேய், ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு ரொம்ப ஆடாத. இந்த மாதிரி நீ என்னை மிரட்டுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, என் அண்ணன்கள்லாம் உன்னை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. நான் ஜெயிலுக்கு போவேன், சார் எங்க போவீங்க? டேய், நீ தாண்டா முதல்ல ஜெயிலுக்கு போவ. நான் இவ்வளவு சொல்லியே நீ திருந்தல, அப்படித்தானே? இங்க பார், நீ திருந்தாம அப்படியே இருந்தேன்னு வச்சுக்கிய, உன்னை ஜெயில கொண்டு போடுறது தவிர எனக்கு வேற வழி கிடையாது. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே உன்னை துரத்திடுறேன். ஏதோ பழசெல்லாம் மறந்துருக்கும் போது ரொம்ப நல்லவனா இருந்தேன்னு தான் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, அப்பவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன். இங்க பார், நீ ஒழுங்கா அந்த வீட்டுல பிள்ளையா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயிலா தான் இருக்கும். என்ன திருந்தாம இந்த மாதிரி திமிர் பேச்சு பேசிட்டு இருந்த, போலீஸ் தான் அங்க வரும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? அப்படி கேளு. தலை தீபாவளிக்கு போறதுக்கு சம்மதிச்சிட்டியா? யாமினி கூட சமாதானமா இருக்கியா? இருக்கேன்டா. என்னது டாவா? இங்க பார், அண்ணான்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அண்ணேன்னு கூப்பிடணும். சி, நீ எனக்கு அண்ணனா? அப்ப சரி, சேர்னு கூப்பிடு. இந்த வாடா போடாங்கிற வார்த்தை வாயில வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
அந்த வீட்டுல இருக்கணும்னா ஒழுங்கா இரு. அத சொல்லத்தான் உனக்கு போன் பண்ணேன். போனவை போன் போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு என்ன பண்றது? அன்னைக்கு என்னை பத்தின உண்மை தெரியும்னு சொன்னான், இன்னைக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி மிரட்டுறான். ச்சே, இவங்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியலையே. பழசெல்லாம் மறந்துருக்கும் போது போய் போய் நான் இவங்கிட்டே உண்மையெல்லாம் சொல்லி தொலைச்சேன். இவன் என்னடானா இந்த வீட்டு பிள்ளையா நடிங்கிறான். அந்த யாமினிய பொண்டாட்டிய ஏத்துக்கன்னு சொல்றான். ச்சே, எனக்கு அவன் மூஞ்சியே பார்க்க பிடிக்கல. இதுல பொண்டாட்டிய ஏத்துக்கணுமா? இவனை அண்ணன் கூப்பிடணுமா? ரொம்பதான் திமிர்ல பேசிட்டு இருக்கான். நான் யாருன்னு என்ன இவனுக்கு தெரியல. அப்படி என்ன ஆதாரம் அவங்கிட்ட இருக்கும்? வீடியோ ஆதாரம் போட்டோ ஆதாரமா இருந்தா கூட அண்ணனுங்க நம்ப மாட்டாங்க. வேற ஏதாவதுன்னா நம்பிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? ஷோ, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணு வேணும் வேண்டான்னு கேட்டு சொல்லியதுக்கு இவ்வளவு நாளா? உடனே கேட்டு உடனே சொன்னா என்ன? நான் போனதே அவிய யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி, இந்த பிள்ளை பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்னாவனா கல்யாணம் பேசுற சாக்குல என்ன முழுசா தெரிஞ்சுக்கிடலாமேன்னு பார்த்தேன். சொல்ல மாட்டேங்குதுல. ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலையோ? பிடிச்சிருந்தாரா அவியலே பிளான் போட்டிருப்பாவ்ல. பிடிக்கலன்னு தான் நினைக்கேன். இந்த நெட்டகாலியோட தங்கச்சி யாருக்கு தான் பிடிக்கும்? நேடு நேடுன்னு ஒட்டங்கச்சிவிங்க மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. மத்தபடி பாக்குறதுக்கு அழகாவா இருக்கு. என் மவே வசதி வேண்டாம், பணம் வேண்டாம், நகை வேண்டாம், என் வளர்த்துக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டான். அதனாலதான் இந்த ஒட்டங்கச்சிவிங்க கெட்டி அழுத்திருக்கு. நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாப்ல. இவள கல்யாணத்துல பாத்துப்பானா இருக்கும். அதனாலதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டான் போல. அதான் அவியல என்னத்த சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். பேசாம நம்மளே போன போட்டு கேட்டுருவோம். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டா நம்ம வேலையை பார்க்கலாம்ல. பிடிக்கலன்னு சொல்லிட்டா விடக்கூடாதே. எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிக்கணும். அப்பதானே அடிக்கடி நான் அங்க போயிட்டு போயிட்டு வர முடியும். உண்மையாவே அவன் அபிய பிள்ளையா இல்ல இந்த வீட்டு பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கிட முடியும். அபிய வேண்டான்னு சொன்னாலும் நம்ம எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. போன போட்டு கேப்போம். ஹலோ, யாருங்க? நான் தான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்ல. இந்த மாதிரி என் மார்மவ தங்கச்சிக்கு உங்க மகனை கேட்டு உங்க மகன்கிட்ட கேட்டியலா? என்ன சொன்னா? ஒரு பாதலும் சொல்லாம இருந்துகிட்டியே. சரி, நம்மளாவது ஒரு போன போட்டு கேப்போமேன்னா போன போட்டேன். என்னாச்சு கேட்டியலா? சுப்பிரமணி இல்ல சூர்யா என்ன சொன்னா? பிடிச்சிருக்காமா? பேசி முடிச்சிருவோமா? எம்மா, அது வந்து என் மகன் சொன்னா. யாருக்கு தான் அந்த பிள்ளைய பிடிக்காது? பார்த்து உடனே பிடிச்சிக்கிடா. ஊரு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கேன். நாளை கூட நான் குறிச்சிட்டே வந்துடுறேன். பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. அதான் ஏற்கனவே பார்த்துருக்காவல்ல. என்ன சொல்றீங்க? பேசி முடிச்சிருவோமா? நீங்க சாரின்னா சொல்லுவீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நகை நட்டெல்லாம் கூட நல்லா போடுவாவே. என்ன இவிய நம்மள ஒரு வார்த்தை கூட பேச விடாம அவியலே பேசிட்டு இருக்காவ. எனக்கு பிடிச்சிருக்கணும் சொல்லல, என் மகனுக்கு பிடிச்சிருக்கணும் சொல்லல. அவிய பாட்டுக்கு நாளை குறிச்சிடலாமாங்கிற மாதிரி பேசியாவ. அப்புறம் என்ன? நாளை குறிச்சிட்டு நான் பார்க்க வரேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும் சொல்ல வரீங்களோ? சரி சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து பார்க்க வச்சிருவோம். நான் பொண்ணை கூட்டிட்டு அங்க வரட்டுமா இல்ல நீங்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரீங்களா? எப்படினாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க சொன்னா மட்டும் போதும். இங்க பாருங்க, என் மகன்கிட்ட கேட்டேன். அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். கல்யாணத்துல இப்ப இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாமா. நீங்க அந்த பிள்ளைக்கு வேற இடம் பார்த்துடுங்க. என்னது வேண்டான்னு சொன்னானே? எங்க வீட்டு பிள்ளைய நாங்க கெட்டிதாரோன்னு சொல்லியா? உங்க மகன் என்னடானா வேண்டான்னு சொன்னான்னு சொல்றீங்க? கண்டிப்பா இத அக்கா கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாவே. நீங்க உங்க மகன்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படியாவே உங்களுக்கு சம்மதின்னு சொல்லுங்க. நல்ல பிள்ளை, படிச்ச பிள்ளை. இத விட்டுட்டு நீங்க வேற எங்க போய் பொண்ணு பார்க்க போறீங்க? ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் கேட்டு வாங்கி தாரேன். வேண்டாம் ஒரேடியா முறிச்சு விடாதீங்க. ஐயோ, நாங்க முறிச்சுலாம் விடலம்மா. என் மகன் இந்த பிள்ளை வேண்டாங்க. ஆமா, வேண்டான்னு சொல்லுவாவே. எங்க வீட்டு பிள்ளையோட ஒரு நல்ல பிள்ளை உங்களால தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா? தங்கமா பிள்ளை, படிச்ச பிள்ளை, அழகான பிள்ளை. சோடி ஒருத்தன் பிரமாதமா இருக்கும். ரெண்டு பேரும் நடந்து வந்தா ஒரே வாழ்க்கையில இருப்பாவே. அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நாங்களே வந்து கேட்டதுனால உங்களுக்கு ரொம்ப சீப்பா தெரிஞ்சிட்டோம். இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி வேண்டாங்கறியே. எங்க பிள்ளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பாத்துருவோம். நிஜமா
சொல்லிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவிய கேட்டா இதே சொல்லுங்க. நான் போனை வைக்கேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொன்னாவ, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல சொன்னாவ. பிடிக்கலன்னு சொன்னதுக்கு இந்த பேச்சு பேசியாவ. நல்ல வேளை என் மகன் இந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டான். எப்பப்பா கட்டியிருந்தா என்ன எவ்வளவுலாம் பேசிருப்பாவளோ தெரியல. நல்ல விஷயம், என் மகனுக்கே பிடிக்காம போனதுதான். என்னது இது கொடுமை, இப்படி சொல்லிட்டாவே. நான் கூட கல்யாணத்துக்கு சம்மதி